ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 16/8/2024 வெள்ளிக்கிழமை, ஆடி 31 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து செல்லவும். வர்த்தக பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உருவாகும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் நெருக்கடிகள் குறையும். வியாபார பணிகளில் ஒத்துழைப்பான சூழல்கள் உண்டாகும். பூர்வீகம் சம்பந்தமான சுப விரயங்கள் செய்வீர்கள். இன்பங்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி உபாதைகள் ஏற்படலாம். பரணி முன்னேற்றம் உண்டாகும். கிருத்திகை ஒத்துழைப்பான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு சோம்பேறித்தனத்தின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதங்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும். பயணத்தால் அலைச்சலும் அனுபவமும் கிடைக்கும். உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. நிதானம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை தாமதமான நாள். ரோகிணி மாற்றங்கள் ஏற்படும். மிருகசிரீச்சம் அனுபவம் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் மூலம் ஒத்துழைப்பான சூழல்கள் அமையும். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பிரபலமானவர்களின் சந்திப்புகளால் மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்பும் மதிப்பும் அதிகரிக்கும். அன்பு அதிகரிக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசிரீச்சம் ஒத்துழைப்பான நாள். திருவாதிரை மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூசம் தீர்வுகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உருவாகும். சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோக பணிகளில் பொறுமை வேண்டும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் சிந்தனைகள் அதிகரிக்கும். பூசம் பேச்சுவார்த்தைகள் கைகூடும். ஆயில்யம் பொறுமை வேண்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றமான தருணங்கள் அமையும். கலைத்துறையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். போட்டிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். மகம் முயற்சிகள் அதிகரிக்கும். பூரம் மாற்றமான நாள். உத்திரம் சேமிப்புகள் மேம்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு இயந்திரம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும். எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல்கள் உண்டாகும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். நிர்வாகத்தில் தனித்திறமை புலப்படும். மருத்துவம் தொடர்பான துறைகளில் ஆர்வம் ஏற்படும். அசதி மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். உத்திரம் கவனம் வேண்டும். ஹஸ்தம் ஆதரவு கிடைக்கும். சித்திரை ஆர்வம் பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கால்நடை மூலம் ஆதாயம் உண்டாகும். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். சாந்தம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை ஆர்வம் ஏற்படும். சுவாதி பிரச்சனைகள் குறையும். விசாகம் புரிதல்கள் உருவாகும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு தன வரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். வாக்கு சாதுரியம் மூலம் ஆதாயம் அடைவீர்கள்.
மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். முயற்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் சேமிப்புகள் அதிகரிக்கும். அனுஷம் ஆதரவுகள் கிடைக்கும். கேட்டை புத்துணர்ச்சியான நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். முன் கோபத்தால் சில மனக்கசப்புகள் ஏற்படும். தாய்மாமன் வகையில் ஆதரவான சூழல்கள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் தேடல்கள் அதிகரிக்கும். பூராடம் ஒத்துழைப்புகள் மேம்படும். உத்ராடம் அனுபவம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத சிந்தனைகள் மற்றும் செயல்களில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல்கள் அமையும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். பாராட்டுக்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்ராடம் சோர்வான நாள். திருவோணம் அனுகூலமான நாள். அவிட்டம் அலைச்சல்கள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களுக்கு பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். சிந்தனைகளில் மாற்றங்கள் உருவாகும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வி பணிகளில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பரிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அவிட்டம் அனுகூலம் ஏற்படும். சதயம் மாற்றங்கள் உருவாகும். பூரட்டாதி முயற்சிகள் கைகூடும். மீனராசி அன்பர்களுக்கு வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமாக நிறைவேறும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் விவேகத்துடன் செயல்படவும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் செல்வாக்கு மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். செலவுகளில் தன்மைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. பாசம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். பூரட்டாதி லாபங்கள் மேம்படும். உத்திரட்டாதி விவேகத்துடன் செயல்படவும். ரேவதி மாற்றமான நாள். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.